ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரத்தோட அத்தனை பகுதிகளும் நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வாழை மரத்துலேருந்து வாழைக்காய் வச்சு தான் இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாழைக்காய் வச்சு கல்யாண வீடுகளில் வறுவல் செஞ்சு பார்த்துருப்பீங்க, இல்லை வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி மசாலா அப்ளை பண்ணியும் பொரியல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வாழைக்காய் நல்லா திருகி போட்டு ஒரு பொரியல் செய்கிற ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சிம்பிளாகவே தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். மற்ற ரெசிபிஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேக வைக்க தேவையில்லை, பட் வாழைக்காயை என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வேக வைக்கிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கீலாம் எதுவுமே வேண்டாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய காய் எடுக்கிறீங்களோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தோலோடவே குக் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணும் போது காயும் நல்லா குக் ஆயிரும் அண்ட் தோலும் நீங்கள் அழகாக உரிச்சு எடுத்துடலாம். அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது கண்டிப்பாக இட்லி பாத்திரம் டார்க் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு டிப் தான். அந்த டார்க்னஸை தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு லெமன் பீஸை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டார்க்னஸ் ரெடியூஸ் ஆகிடும். அதாவது ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுட்டிங்கன்னா அந்த இட்லி பாத்திரம் டார்க் ஆகாது. ஸோ நம்ம அதே மாதிரி தான் பண்ணி இப்போ வாழைக்காயை வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போது நான் கத்தியால் குத்தி காமிக்கிறேன். கத்தியால் குத்துறோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டக்கூடாது. நம்ம இட்லி குத்தி பார்க்குற மாதிரி தான் இதுவும். ஸோ ஒட்டாத மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பொறுமையாக அதோட தோல் எல்லாமே உரிச்சிருங்க இந்த மாதிரி. அண்ட் உரிச்சு வச்ச இந்த வாழைக்காயை நல்லா கிரேடரில் வச்சு திருகி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே திருகி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா திருக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். இந்த மசாலா தான் இந்த ரெசிபியோட ஃப்ளேவரையே டெவலப் பண்ண போகுது. ஸோ இந்த மசாலா நீங்கள் செட்டிநாடு மசாலாவாக இருக்கலாம், இல்லை காரைக்கால் மசாலாவாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் 4 to 5 ingredients வச்சு நம்ம அரைச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கடலைப்பருப்பு, தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைக்காயில் உப்பு இல்லை அப்படின்றதுனால இந்த மசாலாவில் உப்பு போட்டுக்கலாம், இல்லை அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு சீரகம், சோம்பு, தேவையான அளவு அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பர் எடுக்கிறீங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா சேம் அதே மாதிரி 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா மசாலா வேறு மாதிரியான ஃப்ளேவர் கொடுக்கும், அது வாழைக்காய்க்கு நல்லா இருக்காது. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாவையும் ஆட் பண்ணி இந்த பவுடர் அரைக்கும் போதே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபேன் ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க, அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணி நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுந்து பருப்பு, கடலைப்பருப்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நம்ம பெருசாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஸ்லைஸாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களை பொறுத்து தான். அண்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, இந்த மாதிரி தட்டி தான் ஆட் பண்ணுறோம். அது இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டிஞ்ச் கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருகி வச்ச இந்த வாழைக்காய் இப்படி தான் இருக்கும், அது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. வாழைக்காய் கேஸ் அப்படின்றதுனால நீங்கள் அசஃபோடியாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வாயில் கடிப்படும்னு நினச்சிங்கன்னா சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே உப்பு ஆட் பண்ணாததுனால இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பவுடர் அரைக்கும் போதே கூட உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த பவுடரில் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட் டென்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் பீனட் போட்டும் அரைச்சிக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பீனட்லாம் எதுவுமே போடல, ஜஸ்ட் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போது இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் கிடச்சிரும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் போட்டுக்கலாம். சில பேருக்கு எல்லா காய்கறிலையுமே தேங்காய் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்களும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இலையெல்லாம் வைக்கலாம். அண்ட் இது உங்களோட குவான்டிட்டியை லெவலப் பண்ணி காமிக்கும். அதுக்காகவும் இந்த பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.